Welcome back to Wedded Photography Tips and Tricks. Today நம்ம Photoshopல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு போட்டோஸ்க்கு எப்படி gradient light leaks கொடுக்கிறோம் அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் இந்த போட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த போட்டோவுக்கு நான் வந்து லேயர்ல போயிட்டு நியூ லேயர் fill layer அப்படிங்கிற ஆப்ஷன்ல gradient அப்படின்னு கொடுக்குறேன். இதுல நம்ம வந்து கொடுக்குற அந்த லேயருக்கு என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கறது இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். மோட் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்கிரீன் வச்சுக்கிறோம். தேவையான அளவு ஒப்பாசிட்டி நீங்கள் வேணும்னா குறைச்சிக்கலாம். நான் 100 தேவைப்படுது, அதனால 100ல் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்து ஒட்டி பாருங்க. லேயர் பாக்ஸில் கிராடியன்ட் ஃபில் 1 அப்படின்ட்டு ஒரு லேயர் வந்துருக்கு. இப்போ இதில் இந்த கிராடியன்ட் கலர் என்ன மாதிரி சிங்கிள் கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். நம்ம ஃபோர்க்ரவுண்ட் டு டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். இதில் நம்ம என்ன கலர் வேணுங்கிறத வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு சன்லைட் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். தேவையான அளவு நீங்கள் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணி நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 3 கலர்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். தேவையான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் லைட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஸ்டைலில் போயிட்டு ரேடியல் கொடுக்குறேன். இந்த ரேடியல் கொடுத்தொட்டி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரீசெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து எனக்கு இந்த இடத்துல இந்த லீக்ஸ் வேணுங்கிறத செட் பண்ணிட்டேன். இப்போ தேவையான அளவு ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத இந்த ஸ்கேலை அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அதில் வந்துடும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஆங்கிள்ஸ் எந்த மாதிரி ஆங்கிள்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறது நான் ரேடியலில் கொடுக்குறதுனால எனக்கு தேவையான அளவு நான் ஆங்கிள்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் இது மட்டும் இல்லை, லீனியர் இருக்குது, ஆங்கிள் இருக்குது, ரிஃப்ளெக்டட் இருக்குது, டைமண்ட் ஆப்ஷன் இருக்கு. நம்ம வந்து ரேடியல் கொடுக்குறோம். ரேடியலில் தேவையான அளவு ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு இந்த அளவுக்கு தேவையான அளவு போதுமானதாக இருக்குது. அதே மாதிரி அலைன்மெண்ட்டை வந்து தேவையான அளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த படத்தை பாருங்கள். நீங்கள் கிரேடியன்ட் ஃபில் லைட் லீக்ஸ் எக்கச்சக்கமாக நீங்கள் ஆட் பண்ணி ஒரு படத்தை மேலும் மெருகேற்றலாம். தேங்க்யூ.